வாட்டி வந்து நம்ம சர்வீஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் நம்ம ஏசி அப்படின்னு? அதுதான் இப்போ ஒண்ணும் இல்ல, நம்ம சர்வீஸ் பண்றோம் இல்லையா, அதை நம்ம சர்வீஸ் பண்றது இப்போ அவங்களோட ஓன் வந்து மெயின்டெனன்ஸ் ஒண்ணு இருக்குல்ல. இப்போ என் வீட்டு ஏசியை நான் மெயின்டைன் பண்ற மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க ஏசிய அந்த ஃபில்டர் மட்டும் மெக்கானிக்னால நான் சொல்றேன். பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் அதை நான் பண்ணுவாங்க இல்லையா, அதனால வந்து அந்த ஃபில்டர் மட்டும் எடுத்து வாஷ் பண்ணாவே மேக்ஸிமம் 6 மந்த் கழிச்சு கூட நம்ம சர்வீஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபில்டர் கூட எடுத்து கிளீன் பண்ண மாட்டோம் அப்படியே வச்சிருப்போம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து 3 to 4 months அப்படின்றது கரெக்டா இருக்கும். ரன் பண்ணவே இல்லப்பா நான் ஏன் 3 to 4 months இது பண்ணோம் அப்படின்னா, நீங்க ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டஸ்ட் அதிகமாகும். இப்போ ரன் பண்ணல அப்படிங்கும்போது கம்மியாகும். அப்ப நீங்க 3 monthsன்றத நீங்க 6 months கழிச்சு கூட பண்ணிக்கலாம். அது மாதிரி பண்ணுங்க. இப்போ வந்து டஸ்ட் அப்படிங்கும்போது ஒரு ஃபில்டர் மாதிரி உள்ள இன்சர்ட் பண்ணிப்பாங்க. ஆமா ஆமா, அது நம்மளே தானா ரிமூவ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு போடலாம். ஆமா, வாஷ் பண்ணிட்டு போடலாம். லெஃப்ட்ல ரைட்ல ஒரு லாக் மாதிரி இருக்கும், லைட்டா தூக்குனீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். அதை நீங்க ரிமூவ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு திருப்பி அதை செட் பண்ணிட்டு போட்டீங்கன்னாவே மேக்ஸிமம் தொடச்சி போட்டாங்கன்னா மேக்ஸிமம் போயிடும். இப்போ நம்மளுடைய ஹோம் சர்வீஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் நாங்க போய் சர்வீஸ் பண்ணி கொடுக்கறத விட கஸ்டமரே அவங்களே அந்த ஃபில்டர் எடுத்து கிளீன் பண்ணாங்கன்னா மேக்ஸிமம் வந்து அந்த ஃபால்ட் வந்து சீக்கிரமா வராம தவிர்க்கலாம். இப்ப கொஞ்ச நாள்லயே வந்து சீக்கிரமா வந்து ஃபில்டர்னால அதுக்கடுத்து கண்டென்சர் ஓவரா ஐஸ் கட்ட ஆரம்பிச்சிடும், அப்புறம் ஜெல்லி ஃபார்மினேஷன் ஆகும், உள்ள இருந்து தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஒரு செயின் மாதிரி தான். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ன்றது வந்து அந்த ஃபில்டரை நம்ம எடுத்து ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணாவே அது கரெக்டா இருக்கும். அதை தான் நாங்கள் வந்து 3 months to 4 months ஒரு வாட்டி போயிட்டு அந்த ஃபில்டர் கழட்டிட்டு அந்த பேனல் செட் எல்லாம் ஓப்பன் பண்ணி அந்த ப்ளோயர்ல இருக்கிற அழுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி போட்டு திருப்பி வாஷ் பண்ணி கேஸோட லெவலு கம்ப்ரஸர் எப்படி ரன் ஆகுது அப்படின்ற முதற்கொண்டு எல்லாமே நாங்கள் செக் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் போட்டு ஆன் பண்ணி ஒரு 20 minutes செக் பண்ணி கொடுத்துட்டு தான் ஓகே அப்படின்றதுக்காக தான் வரும்.